ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெக்யூர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு மத்திய அரசோட ஒரு வேலை வந்துட்டு தான் பார்க்க போகிறோம். இது என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன ஏஜ் லிமிட்டு, எவ்வளோ சேலரி என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி உங்களுக்கு நான் நிறையா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெக்யூர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ECIL அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டடில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வேக்கன்ட் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸில் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு வேலை தான். கண்டிப்பாக இதுக்கு நிரந்தரமாக்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ வேக்கன்சி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1100 ஜூனியர் டெக்னீஷியன் ஆன் கான்ட்ராக்ட் பேஸில் இந்த வேலையை போகிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதில் எங்கே பணியமர்த்தப்படுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் ஓவர் இந்தியாவில் நம்மளுக்கு எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் நம்ம போஸ்டிங் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனோட அஃபிஷியல் லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணி பயன்பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இருந்தாலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன் ஆன் கான்ட்ராக்ட் கிரேட் 2, அதுக்கப்புறம் கிரேட் 1, அதுக்கப்புறம் ஏதோ ப்ரமோஷன் நிறையா இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1100 வேக்கன் வந்து இந்த ECIL வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன எலிஜிபிள் கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா, கேண்டிடேட் ஷுட் ஹேவ் பாஸ் ITI படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐடியில் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா மெக்கானிக் எலக்ட்ரீஷியன் ஃபிட்ரு படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிட்ரும் எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 30 வயசுக்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்காக நிறைய இந்த மாதிரி அப்டேட்ஸை நிறையா நான் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சேலரி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 22,528 ரூபா சேலரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணி நல்ல முறையில் பயன்பெற்றுக்கோங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது 16/1/2024 வந்துட்டு லாஸ்ட் டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன். நீங்கள் அதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நன்றி.